ஆட்சி அரியணைக்கு வரும் பொழுது எவற்றையெல்லாம் இலவசமாக கொடுக்கும் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று எங்களிடம் கேட்டால், ஆம், எங்களிடமும் நாங்களும் இலவசத்தை அறிவித்திருக்கிறோம். அண்மையில் நடந்த செயல்பாட்டு வரைவு அறிவிப்பில் செந்தமிழன் சீமான் அவர்கள் 3 முக்கியமான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, அறிவை வளர்க்கும் கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்திலும் இலவசமாக அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்படும் என்கின்ற அற்புதமான ஒரு அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து உயிரை காக்கும் மருத்துவம், ஆரம்ப மருத்துவம் முதல் அறுவை சிகிச்சை வரை அனைத்து தரப்பினருக்கும் இலவசமான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து அனைத்து உயிர்களினுடைய தேவையாக இருக்கின்ற தூய குடிநீரை இலவசமாக கொடுப்பது என்ற 3 முக்கியமான அறிவிப்புகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இலவச அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் பொதுமக்களினுடைய உளவியலிலிருந்து நாம பார்க்கும் பொழுது இந்த நாட்டிற்கு ஒரு அறிவிப்பு வருகிறது என்று ஒரு அறிவிப்பு, நாட்டுக்கே நல்லது நடக்கிற ஒரு அறிவிப்பு வந்தா நம்ம ஊருக்கு என்ன நல்லது நடக்கும் இந்த அறிவிப்பால அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருப்பது வழக்கமான ஒன்று. சரி, அந்த ஊருக்கே ஒரு நல்லது நடக்கின்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா இந்த அறிவிப்புனால என் வீட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனித உளவியல் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இதை சரியாக புரிந்து கொண்ட திராவிட கட்சிகள் நாட்டுக்கு நல்லது நடந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, ஊருக்கு நல்லது நடந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, நேர வீட்டில் இருக்கின்ற அவர்களுக்கு 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ காசை கொடுத்து விட்டு அவர்களிடம் இருக்கின்ற அந்த மதிப்பு மிக்க வாக்கை பெற்றுவிட்டு 5 ஆண்டு காலம் அவர்களை அல்லாட வைப்பதுதான் இங்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இதை எதிர்கொள்ளுகின்ற நாம் தமிழர் கட்சி எல்லா தரப்பினரையும் சென்று அடையும் வகையில் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் நாம தேர்தலை சந்திச்சாலும், ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் தேர்தலை சந்திக்கின்ற கட்சிகளுடைய வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது. அந்த வகையில இந்த ஒவ்வொரு தொகுதியையும் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியை எவ்வாறு அணுகுகிறது, நான் இந்த காணொலி பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலை ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு விதமாக அணுகி கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை இந்த ஒரு தொகுதியிலும் எவ்வாறு அணுகி கொண்டிருக்கின்றது என்ற கேள்விக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நாம் இந்த தேர்தலை எவ்வாறு அணுகி கொண்டிருக்கிறோம், எவ்வாறு நாம தேர்தலை அணுகணும், மக்களை போய் அணுகுகிறோம். எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்றது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சொல்லாக மட்டும் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுகுகிறோமா, இல்லை என்றால் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இந்த தொகுதி மக்களினுடைய தேவை என்ன என்பதை முறையாக அணுகி அவற்றிற்கு நாம என்ன செய்கிறோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய எனக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்துவிட்டால் இந்த தொகுதிக்கு நான் என்னென்ன செய்வேன், என் கட்சி வெற்றி பெறும், என் கட்சி அரசமைக்கும், என் கட்சி ஆட்சி அரியணைக்கு போகும். ஆனா இந்த தொகுதியில வெற்றி பெற நான் என் கட்சியினுடைய புகழ் பாட போகிறேனா அல்லது இந்த தொகுதி மக்கள் கிட்ட இருக்கிற சிக்கலுக்கு தீர்வை கொடுக்க போகிறேனா என்கின்ற கேள்வியில தான் நாங்க எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்ற இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த தொகுதியை அணுகிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலையும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் 338 வாக்ககங்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி, குறுக்கும் நெடுக்குமாக கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தொகுதி. இன்னும் சொல்ல போனா இந்த தொகுதி முழுமைக்கும் செங்கிப்பட்டி அதன் சுற்றுவட்டத்தை பொறுத்து மட்டும் தவிர்த்து இந்த தொகுதி முழுமைக்கும் மிகுதியாக நடைபெறுகின்ற தொழிலாக கருதப்படுவது நமது ஆதி தொழிலாக கருதப்படுகின்ற விவசாயம். விவசாயம் தான் மிக முக்கியமான பிரதான தொழில். அதுல நெல், கரும்பு, வாழை, வெற்றிலை அப்படின்னு பல்வேறுபட்ட பயிர், பிரதானமாக நெல் அப்படிங்கிறது தான் இங்க நடைபெறுறது. அப்ப நான் தொகுதியில முழுமைக்கும் உள்ள தேர்தல் அறிக்கையை, அதாவது கட்சியினுடைய தலைமை அறிவிக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையோடு இந்த தொகுதிக்கு என்ன நாம செய்வோம் அப்படிங்கிறத விளக்கி இந்த மக்களை அணுகினால்தான் இந்த தொகுதிக்கு உண்மையிலேயே எனக்கு எதுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் நியாயம் தேடுகின்ற ஒரு செயலாக அமையும். அப்ப நாம திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற நான் இந்த தொகுதி முழுமைக்கும் உள்ள பிரச்சனையை எப்படி நான் அணுகுகிறேன், அந்த பிரச்சனைக்கு நான் என்னென்ன தீர்வுகளை வைத்திருக்கிறேன், இதை அன்றி இந்த தொகுதியை எழில் கொஞ்சம் தொகுதியாக மாற்றுவதற்கு என்னிடம் என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான்
நாம இந்த காணொளி பதிவு, அதாவது எழில் கொஞ்சம் திருவையாறு எங்களின் கனவு எங்களின் இலக்கு என்ற காணொளி பதிவோடு நம்ம அணுகிறோம். உண்மையில் இந்த திருவையாறு இப்ப இந்த தொகுதியினுடைய முழு பிரச்சனையும் ஒரே காணொளி பதிவுகள்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு சிக்கல், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அணுகிறோம்? ஒவ்வொரு பகுதி வாரியாக நம்ம அணுகிறோம். அப்போ ஒவ்வொரு 338 வாக்ககங்களை கொண்ட திருவையாறு சட்டமன்ற தொகுதியில ஒவ்வொரு 40 வாக்ககத்திற்கும் வாக்ககம் உள்ளதையும் ஒரு பகுதியாக நாம கருதி கிட்டத்தட்ட 10 கட்சி மாவட்டமாக நாம இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பிரித்து அந்தந்த பகுதியில் உள்ள சிக்கல் என்ன, அந்த சிக்கல் எதனால் உருவாக்கப்பட்டது, அதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளையாகிய நான் வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான தீர்வை முன்வைப்பேன் அப்படிங்கிறது 10 கட்சி மாவட்டமாக பிரித்து ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திற்கும் தனித்தனியான தேர்தல் அறிக்கையை இந்த திருவையாறு தொகுதிக்கு என்று மட்டும் 10 கட்சி மட்டம் மாவட்டமாக அணுகி 10 விதமான தேர்தல் அறிக்கையை நாம தயார் செய்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திலையும் உள்ள சிக்கல் என்ன, ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திலையும் உள்ள சிக்கலுக்கு நாம் தமிழர் முன்வைக்கும் தீர்வுகளின் அடிப்படையில் 10 வெவ்வேறு காணொலி பதிவுகளாக நாம வெளியிடுறோம். இப்ப கல்லெண்ணெய், அதனை சுற்றி உள்ள அந்த சிக்கல், அதற்கு நாம் வைக்கின்ற தீர்வுகள் என்னத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கல்லெண்ணெய் கட்சி மாவட்டம், அந்த கல்லெண்ணெயை மையமாக வைத்து அங்கிருந்து இருக்கின்ற கோயிலடி, திருச்சினம்பூண்டி, அந்த சுக்காம்பாறு, அங்கிட்டு இருக்கிற அதை சுத்திலும் கல்லெண்ணெய் என்கின்றத மையமாக வச்சு, அதுதான் என்ன வாக்குச்சாவடி எண் 1 தொடங்குற இடம், அதை மையமாக வச்சு கல்லெண்ணெயை சுற்றிலும் உள்ள ஒரு 40 வாக்குச்சாவடிகளை கொண்ட ஊர்களை கல்லெண்ணெய் கட்சி மாவட்டமாக நாம பிரித்து அதுல உள்ள சிக்கல், அதற்கு உள்ள தீர்வுகள். இப்ப கல்லெண்ணெய் கட்சி மாவட்டம், திருக்காட்டுப்பள்ளி கட்சி மாவட்டம், திருவையாறு கட்சி மாவட்டம், கண்டியூர் கட்சி மாவட்டம், திருப்பந்துருத்தி கட்சி மாவட்டம், நடுக்காவேரி கட்சி மாவட்டம், பூதலூர் கட்சி மாவட்டம், செங்கிப்பட்டி கட்சி மாவட்டம், கள்ளப்பெரம்பூர் கட்சி மாவட்டம் மற்றும் மாத்தூர் கட்சி மாவட்டம் அப்படின்னு நாம 10 கட்சி மாவட்டங்களாக ஒட்டுமொத்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை நாம பிரிச்சிருக்கிறோம். இந்த பிரித்ததன் அடிப்படையில ஒவ்வொரு கல்லணையில உள்ள அதே சிக்கல் மாத்தூர்ல இருக்குதா, மாத்தூர் கட்சி மாவட்டத்தில் இருக்குதா, கல்லணையிலையும் மாத்தூர் கட்சி மாவட்டத்திலையும் இருக்கிற அதே சிக்கல் செங்கிப்பட்டி கட்சி மாவட்டத்தில் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. அப்போ நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள சிக்கலும் அதற்கான தீர்வுகளையும் நோக்கி நாம இந்த தேர்தல் வரைவை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 காணொலிகளாக வரப்போகுது. ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திற்கும் தனித்தனி காணொலிகளாக கட்சி மாவட்ட சிக்கலும் அதற்கு நாம் தமிழர் முன்வைக்கின்ற தீர்வுகளும், எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்பதன் அடிப்படையில் நாம் அதை தயாரித்து வெளியிட இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சி மாவட்டத்தினுடைய சிக்கலையும் அதனுடைய தீர்வுகளையும் அதில் பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம ஒட்டுமொத்தமா நாம என்ன செய்ய போறோம், என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா இங்க ஆற்று மணல்கள் பெரும்பான்மையாக அள்ளப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா திராவிட கட்சிகள்ல எந்த உறுப்பினர் வந்தாலும் அவர் ஆற்று மணல் அள்ளுவதிலேயே பிரதானப்படுத்தி தன்னை வளர்த்துக் கொள்கிறார். ஆற்று மணல் கொள்ளையை நாம என்ன செய்ய போறோம், என்ன தடுக்க போறோமா, எப்படி, அது குறித்து நம்ம பேசிக்க போறோம். அதே போல இப்போ கல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஏதோ போற போக்குல உருவான ஒரு வாக்கியா அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 வருடத்திற்கு முந்தைய தமிழன் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினான் என்பதற்கு இருக்கின்ற ஒரே வரலாற்று ஆவணம் பொக்கிஷம் அதுதான். அப்ப கல்லணையை இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த பார்வையை மாற்றுவதற்கு நாம என்ன திட்டம் வச்சிருக்கிறோம் அது குறித்தெல்லாம் நம்ம பேச போறோம். இங்க அதே போலதான் நான் என்ன சொல்றேன்னா, கல்லணையை இங்க கொண்டாடாட்டினாலும் பரவாயில்ல, கல்லணை இருக்கிற கரையில, வடக்கு கரையில, தெற்கு கரையில நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு கரையில எல்லாத்திலையுமே டாஸ்மார்க்கை வச்சு சாராய கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நாம நீக்க போறோம். இன்னும் சொல்ல போனா காவிரி நதி கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளியை அடையும் பொழுது குடமுருட்டியாகவும் காவிரியாகவும் பிரிகின்ற அந்த இடத்துல காவிரியினுடைய வடக்கு கரையில டாஸ்மார்க் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கொடுமை. அப்போ திருக்காட்டுப்பள்ளியை நம்ம மையமா வச்சு தமிழரினுடைய நீர் மேலாண்மையை நாம ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வகத்தை நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வரைவை நம்ம இதுல வச்சிருக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருவையாறு 5 ஆறுகள், காவிரி தன்னை 5 ஆறுகளாக பிரித்து கொண்டு ஓடுகின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு பெயரை பெற்றதுனால திருவையாறு என்றும், ஐயாரப்பர் என்ற சிவன் கோயில் அங்கு அமைந்து அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர்களால் பாடல் பெற்ற தலம் என்பது
என்பதன் அடிப்படையில் அந்த பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ திருவையாருக்கு இன்னும் உலக அளவில் புகழ் அப்படின்னா தியாகராஜனுடைய பஞ்சரத்ன கீர்த்தனைகள். அப்போ திருவையாருக்கு என்ன, அந்த இடத்துல என்ன வைக்கணும், இசைப்பள்ளி, தமிழ் இசைப்பள்ளியை நாம் தமிழர் கட்சி முன்மொழியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கண்டியூரை சுத்திலும் கரும்பு, வாழை, வெற்றிலை இது பிரதானப்படுகிறது. அப்போ கண்டியூர்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஒரு வெற்றிலை, அதாவது பொது விற்பனை ஒழுங்குமுறை மையம், வெற்றிலைக்கான ஒரு விற்பனை மையம் வைக்கணும் அப்படின்னு நம்ம தேர்தல் வரைவு நம்ம திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி தேர்தல் வரைவுல நம்ம கொடுக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருப்பந்துருத்தில் மிகுதியான வாழையிலிருந்து பூனார் இருக்கு இல்லையா, பூ கட்டுகின்ற நார், அது நாரை தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள், குடிசை தொழில் மாதிரி செய்துகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வாழை மட்டையிலிருந்து தட்டு தயாரிக்கிறது, இதெல்லாம் குடிசை தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாம அரசு ஒரு ஒழுங்குமுறை ஆய்வகத்தையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் வைத்து அதை அணுகணும். இப்ப நடுக்காவிரியில ஒரு வெற்றிலை பயிரினுடைய ஆய்வு மையம் வைக்கணும். ஏன்னா கொடிக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் நடுக்காவிரி, கருப்பூர் வெத்தலை ஃபேமஸ். கருப்பூர், வரகூர், இன்னும் சொல்ல போனா கூடநானல், அந்த மணத்திடல், இது போன்ற இடங்கள் எல்லாம் வெற்றிலை பயிர்களுக்கான ஆய்வு வைக்கணும். பூதலூர் மிக முக்கியமான இடம். பூதலூர்ல நம்மாழ்வார், பெரிய தகப்பன் நம்மாழ்வார் பிறந்த இடம்ங்கிறது பூதலூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இளங்காடுங்கிற இடத்துல இருக்கு. அப்போ பூதலூர்ல நம்ம நம்மாழ்வார்க்கான ஆளுயர சிலையை வைக்க வேண்டும் என்ற அந்த தேர்தல் வரைவை கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்மாழ்வார் பிறந்த அவர் இளங்காடு என்கின்ற ஊர்ல, அந்த ஊர்ல நம்மாழ்வாருக்கான அந்த ஆய்வு மையத்தை அவர் இயற்கை வேளாண்மையில் என்னென்ன முறையை புகுத்தினார், என்னென்ன சிறப்புகளுக்காக அதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆய்வு மையம் ஒன்றை நிறுவி அவருடைய வேளாண் அணுகுமுறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஆய்வு மையத்தை நிறுவனம். அதே ஊர்ல நம்மாழ்வார் அவர்களினுடைய மணிமண்டபத்தை நாம அமைக்கணும். இதையெல்லாம் நம்ம திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அணுகுமுறை வரைவுல நம்ம கொடுத்திருக்கிறோம். அதன் பிறகு பூதலூர்ல ஒரு வேளாண் கல்லூரி வைக்கணும். ஏன்னா நீங்க பூதலூர் ஒரு மையம், திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய மையமாக கருதக்கூடிய இடம். வேளாண்மை கிட்டத்தட்ட 90% நடைபெறுகின்ற இந்த இடத்துல நாம ஒரு வேளாண்மைக்கான கல்லூரியே இந்த திருவையாறுல இல்ல அப்படின்னு சொன்னா பூதலூர் ஒரு சரியான இடம். அந்த பூதலூர்ல வேளாண் கல்லூரியை நம்ம நிறுவனம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா செங்கிப்பட்டியில பல்வேறு சிக்கல் இருக்கு, அதற்கான தீர்வுகளை நாம முன்மொழிஞ்சிருக்கிறோம். இன்னும் செங்கிப்பட்டியில தலல் ஈகி முத்துக்குமாருக்கு ஆளுயர சிலை வைக்கணும் அப்படின்னு. சிலையெல்லாம் இப்ப வைக்க முடியுமா, தனியார் இடங்கள்ல வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கலாம். தனியார் இடங்கள்ல மட்டும்தான் வைக்க முடியுங்கிற சூழல்ல ஏற்கனவே தலல் ஈகி முத்துக்குமார் சிலை இருக்கின்ற அதே இடத்துல ஏற்கனவே சிலை அமைத்தவர்களினுடைய ஒப்புதல் பேர்ல ஆளுயர சிலையை அமைக்கணும் அப்படின்னு நம்ம தேர்தல் வரைவுகளை நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல கள்ளபெரம்பூர் கட்சி மாவட்டத்தில் ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்கு. அதை 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக மாற்றி அது ஒரு தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றதை நாம தேர்தல் வரைவுல வச்சிருக்கிறோம். அடுத்து மாத்தூர்ல இவர்கள் எல்லாம் மண்ணை அள்ளி குவிச்சு தின்னு விட்டத காரணத்தினால அங்க இருக்கின்ற நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு மாத்தூர் கட்சி மாவட்டத்தில் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க. ரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்ளக்கூடிய, அப்படி செய்தால் தான் பிழைக்கக்கூடிய நிலைமையில அங்க ஒவ்வொரு பேஷண்ட் இருக்கிறாங்க. அப்போ அங்க வாழுகின்ற மக்களினுடைய குடிநீருக்கு சிக்கல் இருக்கு. அப்போ குடிநீருக்கான ஆய்வு, எதனால இந்த நீர்ல உப்பு கலந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு மையத்தை நிறுவி அங்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், எங்க திட்டத்திலே இலவச குடிநீர் வந்துருது, இருந்தாலும் அந்த பகுதியில் எப்படி குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி சரி செய்வோம் அப்படிங்கிற தீர்வையும் நாம வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா என்னடா ஒரு எம்எல்ஏவில் எம்எல்ஏ தொகுதிக்கு நிதின்னு எவ்வளவு இருக்கும், ஒரு வருடத்துக்கு 2 கோடி கொடுப்பாங்க. அப்ப நீ 5 வருடம் முக்கி போனா 10 கோடி தான் எம்எல்ஏவிற்கான ஃபண்டுன்னு வரப்போகுது. 10 கோடியை வச்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் ஏமாத்துறதுக்காக சொன்னோம்னா இதை செய்யறேன் அதை செய்யறேன், வானத்தை வில்லா வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் இதை செய்யறேன்னு சொல்லும் பொழுது இதை எப்படி செய்யறேன்னு நம்ம சொல்லணும். அப்படி இல்லாட்டினா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். இப்ப 10 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 5 ஆண்டு காலத்துல உங்களுக்கு நிதியா கொடுக்குறாங்கன்னா அந்த 10 கோடியிலிருந்து 3 மடங்கு அவர் அந்த தொகுதிக்கான தேவைகளுக்காக அரசிடம் கேட்டு பெறலாம். அது அப்படின்னு சட்டமன்ற விதிமுறைகள்ல ஒரு விதிமுறை இருக்கு, சட்டம் இருக்கு. அப்ப அதுல ஒரு 10 கோடி இதுல இருந்து ஒரு 3 மடங்குன்னா நீங்க 40 கோடி ரூபாய் வரலையும்
அரசு எதிர் அரசே அமைஞ்சிச்சுன்னா, நான் இப்ப வெற்றி பெற்றால் இன்னொரு அரசு அமைகிறது என்றால் நாம் அப்படி அணுகுனா கூட, அதாவது தொகுதியில் வெற்றி பெறுபவர்கள் அல்லாத ஒரு அரசு அமைந்தால் கூட அவரால் குறைந்தபட்சம் அவருடைய சொந்த நிதியாக 50 கோடி ரூபாயை அந்த தொகுதிக்காக கேட்டு பெறலாம். அதன் சார்ந்து அதன் பிறகு இப்போ ஒரு 100 கோடிக்கு நான் இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு 100 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுங்க, 50 கோடி ரூபாய் எனக்கு வரவேண்டிய பணமே வரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு நலத்திட்ட பணிகள் என்றதன் அடிப்படையில் அங்கு இருக்கின்ற முக்கியமானவர்களை அணுகி இதை செய்து கொடுங்கள், இதற்கான நிதி ஒதுக்கி கொடுங்கள், இதனை உங்களுடைய சார்பாக கொடுங்கன்னா உறுதியா செய்வாங்க. அதற்கு மிக முக்கியமானது தேவை என்னன்னா நல்ல நோக்கம் வேண்டும். அந்த தொகுதியினுடைய மக்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிரதானப்படணும். ஒண்ணு இல்லைங்க, இந்த எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு அப்படின்னா இப்ப இருக்கிறது எழில் இல்லாம இருக்குதா, ஏற்கனவே இருந்த எழில் போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுது இல்லையா? இது எழில் இல்லாம போயிடக்கூடாது. இப்ப இருக்கின்ற எழிலோடாவது குறைந்தபட்சம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருத்தர் உட்காரணும் அப்படிங்கிறது தான். நீ ஆற்று மணல்ல எல்லாம் அள்ளிட்டீன்னா நீ எத்தனை மருத்துவமனை கட்டினாலும் அவன் டயாலிசிஸ் பேஷண்டா தான் ஆகுவான். ஒரு ஆற்றை, கல்லணை கால்வாய் என்கின்ற ஆற்றை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, காங்கிரீட் தளம் அமைச்சு அதை விட்டுட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட் தளத்தின் அடிப்படையில வெயில் காலத்துல அந்த ஆற்றுல அங்கங்க தேங்கி இருக்கின்ற நீர்ல மீன்கள் செத்து மிதக்கின்றது. அந்த இடத்திலே போக முடியாத அளவிற்கு போயிருச்சு. இப்ப இதுல எழில் கொஞ்சமா, திருவையாறுல எழில் கொஞ்சமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் சரி செய்தால் தான் எழில் கொஞ்சம் என்பதன் அடிப்படையில தான் இந்த தேர்தலை அணுகிறோம். இந்த காணொலி பதிவுங்கிறது ஒட்டுமொத்தமாக 10 கட்சி மாவட்டத்திலையும் நாங்க எப்படி அணுகிறோம், எதற்காக அணுகிறோம், எழில் கொஞ்சம் திருவையாறு எப்படி சாத்தியம் என்பதன் அடிப்படையில இந்த பதிவாக நம்ம வந்தோம். இப்ப ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திற்கும் தனித்தனி காணொலி பதிவுகளும் நாம என்னென்ன திட்டம் இருக்கு, என்னென்ன திட்டத்தின் மூலம் எதை நம்ம சாத்தியப்படுத்த போறோம் என்பது குறித்தும் தனித்தனி காணொளி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி பதிவை பார்க்கின்ற உறவுகள் அடுத்தடுத்து வர இருக்கின்ற 10 காணொளி பதிவுகளையும் அதுல நாம பேசப்படுகின்ற செய்திகளையும் எல்லா தளத்திலையும் நீங்க கொண்டு போய் பரப்புங்க. நீங்க ஒருவேளை இந்த காணொளி பதிவு, நான் பேசுகின்ற காணொளி பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குங்க, இது எப்படிங்க நீங்க சாத்தியப்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தா திரையில் தெரிகின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் மறக்காமல் அழைத்து பேசுங்கள். நான் உங்களுக்கு எந்த நேரத்திலும் விளக்கம் தர தயாராக இருக்கிறேன் என்பதை பதிவு செய்து, எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு, இந்த இலக்கை நோக்கிய எங்கள் பயணத்தில் நீங்கள் தான் எங்களோடு எங்களை ஆதரித்து நின்று இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் செலுத்துகின்ற விவசாயத்தை நம்பி இருக்கின்ற இந்த திருவையாறில் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு மட்டும்தான் எழில் கொஞ்சம் திருவையாறு இந்த மண்ணில் படைக்கும் என்பதை பதிவு செய்து அடுத்தடுத்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.